இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எக்ஸாம் 2024. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகி நம்மளுக்கு டிலே ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து கிடையாது, ஒரு சில சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து அஃபெக்ட் ஆனவங்க இது கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற சிவி போனவங்க எல்லாமே இந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து குளறுபடிகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை யோசிக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி எக்ஸாம் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் நடைபெற்ற எக்ஸாம்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியாது. பட் அனைத்து சீரியஸ் அனைவரும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. எத்தனை கேஸ் வந்தாலும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கை வீணாகாமல் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து இழக்காமல் நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். எத்தனை கேஸ் வந்து ஃபைல் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இருக்கும் அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு ஊக்கம் ஊட்டக்கூடிய ஒரு தகவல் தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம போஸ்டிங் வந்து போடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த கேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எத்தனை வந்து கேஸ் நம்ம தொடர்ந்து போட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு போஸ்டிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு செயல் தான். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நிறைய குளறுபடிகள் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து சரி செய்ய முடியல. ஸ்டார் கொஷின்ஸ் ஓகே, ஸ்டார் கொஷின்ஸோட மார்க் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜிடிஆர்வி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த டைம் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய இஷ்யூஸஸ் வந்திருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ஒரு தகவலை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறைய குளறுபடிகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கொஸ்டின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி பக்கத்துலேயே ஆன்சர் இருக்கணும். எப்படி வந்து கொஸ்டின் இருப்பாங்க, சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்றதே நம்மளால யூகிக்க முடியல. ஸோ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து கொஸ்டின்ஸில் வருது, ஆப்ஷன்ஸில் வருது, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 70 சப்ஜெக்ட்ஸ் பக்கம் வந்து 70 சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றதான் வந்து நம்மளால யோசிக்க முடியல. பட் இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இது மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரை பொறுத்தளவு. ஸோ தேர்வாளர்கள் நீங்கள் சிவி லிஸ்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.